உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சென்னை மாகாணமாக இருந்தபோது எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முறை இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? போன ஜென்மத்தில் எவையெல்லாம் பாவம் செஞ்சானோ அவன் எல்லாம் தான் இந்த ஜென்மத்தில் கீழ் சாதியில பிறக்கிறான். பாவம் செய்யாதவன் எல்லாம் உயர்ந்த சாதிக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த சனாதனத்தை நம்பக்கூடிய குருஜி என்று சொல்லக்கூடிய சங்கி சொல்கிறார். கீழே போகாம 12 வருஷம் காத்திருந்து விந்துவை தலையில ஏத்தி வைப்பானா. தலையில ஏத்தி வச்சானா இவனுக்கு நாளைக்கு தேவைப்படுதுன்னு வைங்க, இவன் எங்க போவான், என்ன பண்ணுவான்? சமமா நாற்காலியில உட்கார வச்சதே பிரிட்டிஷ்காரன் தான். இவன் சொல்ற சனாதன தர்மம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியாவில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது? சட்டை போட முடியாதுங்க, காலில் செருப்பு போட முடியாதுங்க, பொது குளத்துல குளிக்க முடியாதுங்க, கோயில்ல நுழைய முடியாதுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். சனாதன ஆதரவாளராக இருக்கக்கூடிய RSS சங்க பரிவாரங்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய குருஜி என்று சொல்லக்கூடிய அயோக்கியன் தமிழ்நாட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அதற்கு சில தினங்களுக்கு முன்பு தான் அவன் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஊடகங்கள்லையும் எல்லாத்துலேயும் அவனுடைய வீடியோ வைரலாக போயிட்டு இருந்தது. அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தை பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அடுத்த ஜென்மத்தை பற்றியெல்லாம் என்ன ஏது அப்படின்லாம் புட்டு வச்சுட்டு இருந்தான். அப்படி வைத்து கொண்டிருந்தவனுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரியாமல் போனதுதான் துரதிர்ஷ்டம். சரி, இப்போது இவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான்? அந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 95% அதிகமான இந்து மக்களை இழிவுபடுத்துகிறான். எப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்த ஜென்மத்தில் உயர் சாதியாக இருக்கிறான் இல்லையா? உயர் சாதின்னு அவன் யாரை சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடியவன் உயர் ஜாதின்னு யாரை சொல்லுவான்? எல்லாருக்குமே தெரியும். அந்த சாதிக்காரங்க எல்லாம் போன ஜென்மத்தில் எந்த பாவமும் செய்யாதவர்களாம். 95% இந்துக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின வகுப்பை சார்ந்த, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், அவர்கள் எல்லோரும் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்களாம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்து மக்களை இழிவுபடுத்துகிறான். சனாதனத்தை நம்பக்கூடிய ஒருவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 95%க்கும் அதிகமான இந்து மக்களை இழிவுபடுத்தி இருக்கிறான். சரி, இன்னொரு செய்தி என்ன? அடுத்தது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, குலக்கல்வி, அதாவது வேத கல்வி, இதெல்லாம் இங்க கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் இங்கே எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திருந்ததுன்னு சொல்கிறான். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் அதாவது சென்னை மாகாணமாக இருந்தபோது MBBS படிக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதம் தெரியலை அப்படின்னா உயர் படிப்பான MBBSக்கு போக முடியாது. இதை யார் மாத்துறாங்க தெரியுமா? நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் வந்ததற்கு பிறகுதான் இதையே தூக்கி வீசி எறிந்தார்கள். இது மட்டுமா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகுதான் சரிசமமாக நாற்காலி போட்டு இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். சக மனிதனுக்கு நாற்காலி போட்டு உட்கார்ற அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை பிரிட்டிஷ்காரன் வந்ததற்கு பிறகுதான் இங்க நடந்தது. அவன் தான் கொடுத்தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் விடுங்க, வேத கல்வின்லாம் சொல்றான் இல்லையா? ராமாயணம் மகாபாரதத்தை எடுத்துங்க. இப்ப நீங்க ராமாயணத்துல சம்புகன் எதற்காக கொலை செய்யப்பட்டான்? ராவணால். எல்லாருக்குமே தெரியும். கல்வி கேட்டான், அதற்காக அவன் கொலை செய்யப்பட்டான். நந்தன் எரித்து கொலை செய்யப்பட்டதாகவும். கர்ணனுக்கு ஏன் பதவி கொடுக்கப்படவில்லை? கர்ணன் கீழ்சாதியில் பிறந்தான், தேரோட்டியினுடைய மகனாக பிறந்தான் என்பதற்காக அவனுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை என்றுதானே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இருக்குல்ல. ஏண்ட சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த தீண்டாமை வடிவம் இன்று வரையிலும் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி? வினோஷ் போகத் என்று சொல்லக்கூடிய ஒலிம்பிக் வீராங்கனை இல்லையா, மிகப்பெரிய வெற்றி பெற்று மோடியினுடைய முகத்தில் கரியை பூசினாள் அந்த மகத்தான வீராங்கனை. கடைசியில் 100 கிராம் எடை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என்ற செய்தியை நாம் பார்த்தோம். நந்தனை எரித்தார்கள், ஏகலவியனுடைய கட்டை விரலை கேட்டார்கள். ரோஹித் வெமுலாவை எப்படி என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது வினோஷ் போகட்டிடம் 100 கிராம் எடை கேட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த தீண்டாமை வடிவம் தொடர்ந்து இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவன் சொல்கிறான், கடந்த காலங்களில் இங்கே எல்லாமே சுபிட்சமாக இருந்தது அப்படின்னு இவன் சொல்றான். அடுத்ததாக இவன் என்ன சொல்றான் தெரியுமா? அதாவது இவன் பேசிட்டு இருக்கும்போது இந்த பார்வையற்றவர்கள் அல்லது பல்வேறு குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய நபர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் சொல்கிறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே
கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு வீரமிகு தமிழாசிரியர் எழும்பி, நீ யாரா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு, துணிச்சலாக கேட்டிருக்காரு. உடனே இவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன், இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார ஆதரவாளர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்காரர்களை நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு விவாதத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம அவர்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தா நீ யார் அப்படின்னு கேட்பான். நீ யாருன்னு எதுக்காக கேட்குறான் அப்படின்னா, அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலோ அல்லது ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலோ இவன் என்ன செய்வான், உடனடியாக நீ கிறிஸ்தவன், நீ அதனால பேசுகிற அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு முஸ்லீமாக இருந்தால் உடனே அப்படி சொல்லிடுவான். அதற்காகத்தான் பேர் கேட்குறான். நல்ல வேளை அங்கே வேறு விஷயமா நடந்தது இல்லையா, அவன்கிட்ட அதுவும் கேட்க முடியாது. பிறகு அவன் லா எல்லாம் பேசுகிறான், ஆன்மீகம் பேசக்கூடாதான்னு கேட்குறான். ஆன்மீகம் அரசு பள்ளிகளில் போய் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். பேசக்கூடாது, அதற்கு சட்ட நெறிமுறைகள் இருக்குது. நீ என்ன போய் பேசுகிற, நீ என்ன பேசுகிற? இப்போ நமக்கெல்லாம் தெரியும், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இன்னைக்கு இருக்கும். சூக்கி சிவத்திலிருந்து பழசுமாரிந்த குண்டக்குடி அடிகளாரிலிருந்து எல்லாருமே ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் தான். அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், ஒரு நாகரிகம் இருக்கும் இல்லையா, அவர்களுடைய பேசல ஒரு சமத்துவம் இருக்கும். ஆனால் இவன் என்ன போய் பேசுகிறான் உள்ள, நீ போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சிருக்க அதனால நீ இப்படி பிறக்கிற, நீ போன ஜென்மத்தில் நீ இது மாதிரி இருக்க அதனால நீ இந்த மாதிரி ஆயிடுவ இப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லையா. இப்படி ஏற்றத்தாழ்வுகளை விதைக்கக்கூடிய விதத்தில் விஷத்தை கக்குகிறார் அங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களிடம். இது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய குற்றம். அதனால் இன்றைக்கி அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 12 வருடம் காத்திருந்து தலையில் விந்துவை வந்து ஏற்றுவானான். அப்படி விந்துவை ஏற்றினால் என்ன நடக்கும்னா, நெருப்பில் தூக்கி போட்டால் கூட செத்து போக மாட்டானான், நீரில் போட்டால் கரைஞ்சி திரும்ப எழும்பி வந்துடுவானான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இவனை மாதிரியான ஆட்கள் எல்லாமே தலையில் விந்துவை ஏற்றிட்டானுங்க. இப்போ நாளைக்கு இவங்களுக்கு தேவைப்படுது, இந்த சங்கி ஆதரவாளர்களுக்கு சங்கிகளுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க நமக்கு தெரியல இல்லையா. தலையில் ஏற்றி வச்சு வைரமோ வைடூரியமோ அல்லது தங்கமோ ஆக்கிருங்க நீங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் நாளைக்கு இந்த சங்கிகளுக்கு தேவைப்பட்டால் என்ன செய்வார்கள் ஒன்றும் தெரியல நமக்கு. அதுக்கு அவனுக்கு தான் நம்மக்கிட்ட பதில் சொல்லணும். அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இது போன்ற விஷயங்களை சொல்லி இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு சங்க பரிவாரங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது வருது அப்படிங்கிறதா உண்மை. இன்னைக்கு இவனை பற்றி ஒவ்வொரு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. இவன் எவ்வளோ பெரிய மோசடி மன்னன் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்குது. அந்த அளவிற்கு அயோக்கியனாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இன்னைக்கு இங்கே வந்து சங்க பரிவாரங்கள் இதை கண்டித்திருக்கிறார்களா? இல்லை. யாராவது கண்டித்திருக்கிறார்களா? இல்லை. இவன் பேசுறான், இவனை கண்டிக்கிறது இல்லை. இன்னொரு செய்தியை போட்டுட்டு இதையெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு கேட்கிறான். டேய், இவன் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பேசியிருக்கிறான், பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல போய் பேசியிருக்கிறான். அப்படி பேசி இருக்கக்கூடிய ஒருத்தனை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்லை. உயர் சாதி, அந்த சாதி, இந்த சாதின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சமத்துவமின்மையை போதிச்சுட்டு இருக்கிறான். அவனை போய் கண்டிக்காம இன்னமும் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தானே சங்க பரிவாரங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.